பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நம்மை காலைதோறும் விசாரிக்கிறார். நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்துகிறார். நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ரோமர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய ரட்சிப்பு, அவர்கள் விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்பை தேடவில்லை, அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அதை தேடினார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் எங்களுக்கு பங்கு உண்டு என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவரை தேடினபடினாலே அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லிலே இடறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதே அதிகாரத்தில் 30-31 வசனங்களை நாம் படிக்கும்போது, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதியை தேடினார்கள். புறஜாதியார் நீதியை தேடவில்லை, ஆனால் அவர்கள் நீதியை அடைந்தார்கள். எப்படி அடைந்தார்கள்? அது விசுவாசத்தினால் உண்டான நீதி. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அப்ப தேடாத புறஜாதியார் அடைந்தார்கள், தேடின இஸ்ரவேலர் அடையவில்லை. அதை 11ஆம் அதிகாரத்தில், ரோமர் 11ஆம் அதிகாரம், அதில் 11-12 வசனங்கள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அவர்கள் இடறுவதற்கான கல்லில் என்ன செய்தார்கள்? இடறிவிட்டார்கள். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. யூதர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது, ஏதோ அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி. ஆனால் நாம் பார்க்கும்போது அந்த யூதர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமாய் முடிந்தது, அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் முடிந்தது. அப்படி என்றால் அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். ஒருவேளை அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால், தேவன் புறஜாதிகளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்களுடைய நிறைவு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை உலகத்துக்கும் புறஜாதியாராகிய நமக்கும் கொண்டு வந்திருக்கும் என்கிறத திட்டவட்டமாக கூறுகிறார். இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டு அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தாவே, நாங்கள் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இந்த ரட்சிப்பின் சுதந்திரத்தை, பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்கள் அடைய, இந்த ரட்சிப்பின் பலனை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய், ஆசீர்வதி. இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தயவாய் வழி நடத்த கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.